உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வராக நதி அணைக்கட்டு நிரம்பி வழிகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு சத்தியமா நாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நம்மோடு செய்தியாளர் பூமிநாதன். வணக்கம் பூமிநாதன், தற்போது விழுப்புரத்தில் மழையின் நிலவரம் எவ்வாறாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மிதமான கனமழை பெய்து வருகிறது. பகல் நேரங்களில் வெயிலும், இரவு நேரங்களில் மழை மிதமான கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு மட்டும் 10 மணி முதல் காலை 8 மணி வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மட்டுமே இந்த வராக நதியில் உபரி நீர் வெளியேறும் நிலையில் தற்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கனமழையால் வராக நதியில் உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த உபநீரானது வருவாய்த்துறை மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் முறையாக வெளியேற்றி வருகின்றனர். மேலும் அந்த வராக நதியில் வரும் நீரானது பாண்டிச்சேரி கடலில் தான் கலக்கும். அதனால அந்த பகுதியில் இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு பயன்பெறும் என்றாலும் விழுப்புரம், செஞ்சி, விக்கிரவாண்டி ஆகிய வட்டங்களில் உள்ள ஏரிகள் 36க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்ப வேண்டும் என்றால் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேறினால் மட்டுமே இந்த மழை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த மழையானது சேமித்து விவசாயிகளுக்கு பயன்படும் என்பது. எனவே விவசாயிகள் சார்பாக இந்த நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்றி மழைநீரை சேமிக்க வேண்டும், இல்லை என்றால் வீணாக கடலில் கலக்க வேண்டும் என விவசாயிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பூமிநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.